ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள் எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி, கிரிவலம் செய்வதால் என்னென்ன நன்மை ஏற்படும்? பொதுவாக எல்லாரும் சொல்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுது சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடப்படியும் சாஸ்திரப்படியும் நம்ம பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் எதிரெதிராக இருந்தால் அது பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் இணைந்தால் அது அமாவாசை. அப்போது சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. பொதுவாக சொல்லுவாங்க பௌர்ணமி என்று அலைகள்லாம் ரொம்ப மேலெழுவும், ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் மனம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது இந்த பௌர்ணமி. பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட சக்தி அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப உயரமான பகுதிகள், கூர்மையான பகுதிகள், பிரமிடு போன்ற மலைகள் போன்ற உயரமான பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம கிரிவலம் பௌர்ணமியில் வர்றோம். இந்த கிரிவலம் வர்றச்சே மலையை சுற்றி வரும்போது பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து, அதாவது காஸ்மிக் எனர்ஜி இண்டிவிஜுவல் எனர்ஜியும் சேரக்கூடியது தான் இந்த பௌர்ணமி. இது எல்லாருக்கும் தெரியும். அதோட கூட திருவண்ணாமலை கிரிவலம், இந்த மாதிரி ஜீவ முகுத்தர்கள், அதாவது ஜீவ சமாதி அடைஞ்சவர்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல நம்ம சுற்றும் போது ஒரு பாசிட்டிவிட்டி, அவங்களோட ஆசிகள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கரும வினைகள் விலகும். நம்ம கூட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள், தீய எண்ணங்கள், காம குரோத மத ஆச்சரியங்களை மாற்றுவதற்கு சித்தர்கள், யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகளோட ஆசீர்வாதம் வேணும், அவங்களுடைய தொடர்பு வேணும். அப்போ அவங்களுடைய தொடர்பு வேணும் அப்படின்னா அந்த ஜீவ முகூர்த்தங்களை நம்ம வணங்க வேண்டும். நிறைய முகூர்த்தங்கள் இருந்தால் அதை சுற்றி வளம் வருவது ரொம்ப சிறப்பானது. இப்போ திருவண்ணாமலை கிரிவலம்லாம் எடுத்தோம்னா சுற்றி ஜீவ சமாதிகள், ஜீவ முகூர்த்தங்கள் இருக்குது. அப்போ நம்ம வளம் வரும்போது ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு உருவாகும். அதோட நம்ம கர்மாக்கள் வினை கழியும். குருவுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும். அவங்க எந்த ரூபத்தில் நம்மகிட்ட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சித்தர்களை பொறுத்த மட்டும் நாயா வரலாம், ஒரு பிச்சைக்காரனாக வரலாம், எந்த உருவத்திலனாலும் சித்தர்கள் காட்சி கொடுப்பார்கள். எந்த ரூபத்திலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்கள். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி, நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு. ஆனால் சித்தர்களை வணங்குவதற்காண்டியும் கிரிவலம் போவாங்க. ஏன்னா கிரிவலம் பௌர்ணமி தோறும் சித்தர்களும் வள வருவார்கள். நம்ம கூட வந்துகிட்டு இருக்கிறது ஒரு சித்தராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவருடைய ஆசிகள், அவருடைய பார்வைகள் நம்ம மேலே படும்போது நம்ம கர்மாக்கள் நீங்கும். அதோட கிரிவலத்தை வெறும் வயிறா சுத்தினா ரொம்ப விசேஷம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிவலத்தில் போய் நல்லா சாப்பிட்டு நல்ல சர்பத்து விருப்பத்து, நல்ல ஜூஸீஸு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றக்கூடாது. வெறும் வயிறோடு இருக்கும்போது தான் பிரபஞ்ச சக்தி நமக்கு மேலும். நல்ல சாப்பிட்டு சுற்றினோம்னா இந்த பலன் கிடைக்காது. எல்லாம் கிரிவலம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிவலம் ஆரம்பிக்கலே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கங்கே கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போய் கிரிவலம் சுற்றினா பலன் இல்லை. வெறும் வயிறாக சுற்றக்கூடிய கிரிவலத்துக்கு தான் சக்தி அதிகம். தண்ணி மட்டும் குடிக்கணும், வேறு எதுவும் சாப்பிடாம முழு சிந்தனை இறை சிந்தனையாக நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே நம்ம சுற்றுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் மாறும். சித்த புருஷர்கள், யோகிகள், குருவுடைய ஆசிகள் கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இது தொடர்ந்து கேட்டோம்னா அந்த வீடியோவை பதிவிடுறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேர் காட்டும். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். நம்முடைய ஸ்ரீவித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்திரை நமக. அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.